ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் vlogs. இந்த வீடியோவில் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மேகி பக்கோடா. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதை நல்லா மேஷ் பண்ண அப்புறம் ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். ஒரு பாதி கேப்சிகம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பிடி கொத்தமல்லி தழை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ட்ரை மசாலாலாம் நம்ம சேர்க்க போகிறோம். 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 ஸ்பூன் உப்புத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள், அதுக்கப்புறம் இந்த மேகி மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருட்டுற பதம் வர்ற அளவுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கணும். கையால் கலக்கும்போது தான் அதில் இருக்கிற உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம தூள் பண்ணி பிசைய முடியும். நல்லா கையால் பிசைஞ்சிக்கோங்க. ஒரு சீஸ் க்யூப் துருவி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூனில் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கையால் மிக்ஸ் பண்ணி ஒரே சைஸ் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரே சைஸ் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இது வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு தரலாம். இது நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மேகி பேக்கெட் எடுத்து அதை எடுத்து நல்லா தூள் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூளாக பண்ண முடியுமோ அவ்வளோ தூளாக பண்ணிக்கோங்க. நல்லா தூளாக பண்ணும்போது தான் அது நல்லா ஒட்டும். அதனால் எவ்வளோ தூளாக பண்ண முடியுமோ அவ்வளோ தூளாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க உருண்டைகளை இந்த மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மேகி மேலே நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. எவ்வளோ மேகி அதில் ஒட்ட முடியுமோ அவ்வளோ மேகி சேர்த்துட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. திரும்ப கையால் ஒரு தடவை உருட்டினா அது மேலே சர்ஃபேஸ் ஈவனாக இருக்கும். அதனால் திரும்ப ஒரு தடவை லட்டு மாதிரி பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஸ்கூல் விட்டு பசங்க வந்த உடனே அப்படியே சூடாக ஃப்ரை பண்ணி தரலாம். டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை ஜிம்மில் வச்சுட்டு நம்ம செஞ்சு ரெடியாக வச்சுருக்கிற உருண்டைங்களை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் கழித்து அதை திருப்பி போடுங்க. உடனே திருப்பி போடாதீங்க, உடஞ்சிரும். 2-3 நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க. எல்லா சைடும் ஒரே கலர் வர்ற அளவுக்கு பொரித்து எடுத்துருங்க. இது ரொம்ப நேரம் சூடாகவே இருக்கும். எண்ணெயும் ரொம்ப குடிக்காது. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க.
எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எங்கள் சேனலில் ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி இருக்குது. ப்ரெட்டுக்குன்னு ப்ரெட் ரெசிபீஸே ஒரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ நைஸ் டே.